video, we are going to see about Chhatrapati Shivaji and the rise of Maratha kingdom. Was ஒரு லெஜெண்ட் அவர். இந்தியாவில் சிவாஜி வாழ்ந்த டைம் பீரியட்ல ரெண்டு, ஒரு மாஸ் ஒரு பக்கா மாஸ். யாருன்னா அவுரங்கசீப், இன்னொன்னு சிவாஜி. அவுரங்கசீப்புக்கு கடைசி காலத்துல ஒரு பெரிய தலைவலியா இருந்தது சிவாஜி. ஹிஸ்டரியில ரொம்ப வித்தியாசமான பர்சனாலிட்டிஸ் ரெண்டு பேருமே. Shivaji basically from a normal family. His father was Shahji Bhonsle. அவருடைய அப்பா பேர் என்ன? ஷாஜி பான்ஸ்லே. இந்த மகாராஷ்டிராலே நிறைய டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டி குரூப்ஸ்ல இருக்கு. பான்ஸ்லே, சிந்தியா, பேஷ்வா, ஹோல்கார், கேக்வாட், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்கு. மாடர்ன் போயிட்டே இருக்கும். போக இன்னும் நான் ரொம்ப அப்படியே விஸ்வரூபத்துல இறங்குவேன். அதனால எதனா புரியலன்னா அப்புறமா தனியா கேளுங்க. பான்ஸ்லே, சிந்தியா, ஹோல்கார், பேஷ்வா, கேக்வாட். ரஜினி ஒரு மராத்தி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு மராத்தி. அவருடைய ஒரிஜினல் நேம் என்னன்னா சிவாஜி ராவ் கேக்வாத். கேக்வாத்னா மராத்தி. ஷாஜி பான்ஸ்லே, சிவாஜி இந்த பான்ஸ்லே ஃபேமிலியில பிறந்தார். சிவாஜியோடைய அப்பா யார் சார்னா, இந்த அகமது நகர்னு படிச்சல, விஜயபூர், அகமது நகர், இந்த டெக்கன் சுல்தான்ஸ் உடைய கோர்ட்ல ஒரு சீஃப் ஆபீசரா இருந்தார். எப்படின்னா ஒரு பெரிய ஒரு கமாண்டர் சீஃப்னே கூட வச்சுக்கோங்க, ஒரு தளபதி லெவல்ல ஒரு ஆபீசரா இருந்தார். அவருடைய பேர் என்ன? ஷாஜி பான்ஸ்லே. ஷாஜி பான்ஸ்லே ஒரு ஹிந்துவா இருந்தாலுமே அவர் ஒரு முஸ்லிம்ஸ் கண்ட்ரோல்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். பட் சின்ன வயசுலயே இந்த சிவாஜி பிறந்தது எங்கன்னா மகாராஷ்டிரால சிவனேர் அப்படின்ற ஒரு இடத்துல தான் பிறக்கிறார். சிவனேர் ரொம்ப சூப்பரான இடம். மகாராஷ்டிரா, தமிழ்நாட்டுக்கு அப்புறமா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மகாராஷ்டிரா. இந்த சிவனேர் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, மொழி தெரியாது, ஆனா பட் ஊர் பார்த்த பிடிக்கும். இந்த சிவனேர்ல தான் பிறக்கிறாரு. சிவாஜியோடைய அம்மா வந்து, அவங்க பேர் என்னன்னா ஜிஜாபாய். ஜோதாபாய் கிடையாது, தாராபாய் கிடையாது, ஜிஜாபாய். சிவாஜிக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த ஹிந்து மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸ சொல்லி வளர்க்கறது யாருன்னா ஜிஜாபாய். சிவாஜிக்கு சின்ன வயசுல இருந்து இந்த மகாபாரதம், ராமாயணத்துல இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீராமோடைய கேரக்டர், விஷ்ணு, முக்கியமா கிருஷ்ணாவுடைய கேரக்டர், அர்ஜுனுடைய கேரக்டர்லாம் சொல்லி சின்ன வயசுல இருந்தே சிவாஜிய ஒரு பியோர் ஹிந்துவா வளர்த்தது யாருன்னா அவருடைய மதர் ஜிஜாபாய். சிவாஜிக்கு அரசியல் ரீதியா கைட் பண்ணது யார் சார்னா அவருடைய குரு, பொலிட்டிக்கல் குரு யாருன்னா ஹிஸ் நேம் வாஸ் தாதாஜி கொண்டதேவ். தாதாஜி கொண்டதேவ். சிவாஜியோடைய மதம் சார்ந்த ரிலீஜியஸ் குரு யாருன்னா நேற்று சொன்ன மாதிரி ராம்தாஸ். இவங்களாம் சிவாஜியோடைய பர்சனல் லைஃப்லயும் பொலிட்டிக்கல் லைஃப்லயும் ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் வாய்ந்தாங்க. இந்த மராட்டிய சாம்ராஜ்யம் அப்படின்றது ஒரு நாள்ல வளர்ந்துடல. ஆக்சுவலா சிவாஜி சின்ன வயசுல இருந்தே யோசிக்கிறார், இந்த நாடு இந்துக்களுக்கு சொந்தம். கான்செப்டே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அவர் இந்துஸுக்கு சொந்தம் அப்படின்னு அவர் சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மகாபாரத காலத்துல இருந்து, ராமாயணம் காலத்துல இருந்து இந்த நாடு இந்து மதம் அதிகமா டாமினேட்டடா இருக்கக்கூடிய நாடு. அப்போ இந்த நாட்டுல இருந்து ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்றோம், அதாவது இந்த நாட்டுக்கு சம்பந்தம் இல்லாதவங்க யார் சார் அப்படின்னா ஃபாரின் கண்ட்ரிஸ்ல இருந்து வந்த ஃபாரினர்ஸ், தட் இஸ் இஸ்லாமிக் பீப்புள். அப்போ இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, ஒரு இந்து ஸ்வராஜ், ஒரு இந்து சுயராஜ்யம் அப்படின்றத இந்தியாவில் ஏற்படுத்தணும்னு நினைக்கிறார். ஒரு காலத்துல அப்படி இந்துயிசத்துடைய ப்ரொடெக்டர்ஸா இருந்த ராஜ்புட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, இந்துயிசத்துடைய ப்ரொடெக்டர்ஸா இருந்தாங்க.
ஆனா பட் இப்பேற்பட்ட ராஜ்புட்ஸ் அக்பர் பீரியட்ல இருந்து என்ன ஆகுறாங்க அப்படின்னா க்ளோஸ்லி தேவர் ஆல் கோயிங் டுவர்ட்ஸ் மேட்ரிமோனியல் அலையன்சஸ். ராஜ்புட்ஸ் உடைய லாயல்ட்டியே, ராஜ்புட்ஸ் உடைய சர்வீஸ் முகல்ஸ் வந்து விரும்புறாங்க. ஸோ முகல்ஸ் இந்தியா ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு அதுக்கு ராஜ்புட்ஸே நிறைய பேர் சப்போர்ட்டா இருக்கிறாங்க. ஸோ இது சிவாஜியால ராஜபுத்திரர்கள் அன்னைக்கு ஒரிஜினல் ஹிந்துஸா இந்தியாவுல இல்லை அப்படின்றது முடிவு பண்றாங்க. கலப்பு ஏற்பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ சிவாஜியோடைய ஐடியாவே என்ன அப்படின்னா, டெல்லியில இருக்கக்கூடிய அவருடைய சின்ன வயசுல இருந்தே விஷன்லாம் ரொம்ப பெரிய எல்லாம் கிடையாதுங்க, ரொம்ப சாதாரணமான பர்சன் தான் அவர். ரொம்ப சாதாரணமான ஆள். பட் என்ன அப்படின்னா, எப்படியும் தன்னை ஒரு இந்து ராஷ்டிரமா வந்து ஒரு இந்து ராஷ்டிராவா தன்னை வந்து பார்க்கும் பொழுது ஏற்படுத்தணும், இந்தியாவை அவர் கண்ட்ரோல் எடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறாரு. ஆனா பட் அந்த விதமான ஃபோர்ஸஸ் எல்லாம் அவருக்கு கிடையாது. பட் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, he was so well versed in guerrilla warfare. கொரில்லா வார்ஃபேர் அப்படின்றது உங்களுக்கு என்னன்னு தெரியும்? இட்ஸ் இன்ஃபார்மல் வே ஆஃப் ஃபைட்டிங். கொரில்லா வார்ஃபேர்னா சில பேர் கொரில்லா மாதிரி சண்டை போடுறதுன்னு, குரங்கு மாதிரி எல்லாம் சண்டை போட்டு எகிரி குடிச்சு மண்டையை பிடிச்சி கடிக்கிறதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. கொரில்லா வார்ஃபேர் இட்ஸ் இன்ஃபார்மல் வே ஆஃப் ஃபைட்டிங். When two forces fight in a battlefield, it's a formal way of fighting. But informal way of fighting is somewhat different. You don't know when your enemy attacks you. Your enemy, they use both, any form of technique. அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, கத்தி எடுத்தும் குத்துவான், வெடி மருந்து வீசுவான். ஓகே, எப்படி வேணாலும் அட்டாக் பண்ணலாம். இப்படிதான் அட்டாக் பண்ணுவான்னு சொல்லவே முடியாது. இதுதான் என்ன சார்னா கொரில்லா வார்ஃபேர்ஸ். ஓகே, ஈவன் எதிரியை கொல்லணுன்றதுக்காக தன்னை ஒரு தற்கொலை படையா மாத்திட்டு எல்லாரையும் சாகடிக்கிறது. ஸோ இந்த கொரில்லா வார்ஃபேர் அப்படின்றது எங்க வேணாலும் ஃபைட் பண்ணலாம். மலைகள்ல, காடுகள்ல, நதிகள்ல, ஓகே, எங்க வேணாலும் ஃபைட் பண்ணலாம். ஸோ இந்த கொரில்லா வார்ஃபேர்ல சிவாஜி ரொம்ப எக்ஸ்பர்ட். இவருக்கு இந்த கொரில்லா வார்ஃபேர் யாருக்கிட்ட இருந்து இவர் கத்துக்கிட்டாரு அப்படின்னா, மாலிக் ஆம்பர் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அகமது நகருடைய ஒரு ரூலர் மாலிக் ஆம்பர். இவர் தான் இவருடைய இன்ஸ்பிரேஷன். அண்ட் இவருடைய ஃபாதரும் இவருக்கு இன்ஸ்பிரேஷன். ஸோ இப்படிதான் என்ன ஆகுதுன்னா, சிவாஜி சின்ன வயசுலயே ஃபர்ஸ்ட் அவருடைய ஹீரோயிசத்தை காமிக்கிற இடம் என்ன அப்படின்னா, விஜயபூர் சுல்தான்ஸ் கண்ட்ரோல்ல தான் இன்னைக்கு பூனே ரீஜன் இருந்துச்சு. இந்த விஜயபூர் சுல்தான்ஸ் இவங்க கர்நாடகாவை பேஸ் பண்ணி இந்த கொங்கன் கோவா ரீஜன்லாம் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்றாருன்னா, விஜயபூர் சுல்தான்ஸோடைய கோட்டைகளை தான் அவரு டார்கெட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் இவர் பிடிக்கிற இடம் என்னன்னா, ராய்கார் அண்ட் பிரதாப்கார். இது எல்லாமே வந்து நான் சொல்ற பிளேசஸ் எல்லாமே மகாராஷ்டிரா. ராய்கார், பிரதாப்கார் தான் இவர் முதல்ல அட்டாக் பண்ற இடம். அங்கிருந்து பிடிச்சிக்கிறாரு. இந்த ராய்கார் பிரதாப்கார் வந்து பார்க்கும்போது, ஓகே, இந்த ராய்கார் பிரதாப்கார் இந்த ரெண்டு இடத்தையும் பிடிச்சிட்ட உடனே இந்த விஜயபூர் சுல்தான் யோசிக்கிறான், எவன்டா அவன் புதுசா எவனோ ஒருத்தன் கிளம்பி வந்திருக்கான் போல, ஓகே இங்க வா அப்சல் கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ரொம்ப நெருங்கிய தளபதி அப்சல் கான் கூப்பிட்டு அப்சல் கானை கூப்பிடுறான். அப்சல் கான் எவனோ சிவாஜின்னு எவனோ ஒருத்தன் கிளம்பி வந்திருக்கான், ராய்கார் பிரதாப்கார் நம்ம போர்ட் எல்லாம் பிடிச்சிட்டான், ஓகே ஏதோ புரட்சி படை உருவாகி இருக்கான் போல, போய் என்னன்னு பாத்துட்டு வா அப்படின்னு போய் இந்த விஜயபூர் சுல்தான் அனுப்புறாரு. யார் அனுப்புறாரு? சிவாஜிய கொல்றது அப்சல் கான். அப்சல் கான் வாஸ் தி க்ளோசஸ்ட் கமாண்டர் இன் சீஃப் ஃபார் விஜயபூர் சுல்தான். இந்த அப்சல் கான் ரொம்ப சூழ்ச்சி பொருந்தியவன், சூழ்ச்சி நிறைந்தவன். அப்சல் கான் சிவாஜியை டைரக்டா அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி சிவாஜிக்கு ஒரு லெட்டர் போடுறான். சிவாஜி, நான் கேள்விப்பட்டேன், உன்னுடைய வீரத்தை கேள்விப்பட்டேன், உனக்கு எனக்கு எதுக்கு ஃபைட், அதனால ஒரு முடிவுக்கு நான் வந்திருக்கேன், நம்ம ரெண்டு பேருமே நம்ம பிரச்சனையை பேசி தீர்த்துப்போம். ஸோ என்னுடைய மிலிட்டரி கேம்புக்கு நீ வரணும், ப்ளீஸ் கைண்ட்லி மேக் அ விசிட். நான் எதிரியா உன்னை கூப்பிடல, நண்பனா கூப்பிடுறேன், பேசி தீர்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் போடுறான். ஆனா சிவாஜியோடைய க்ளோஸ் சர்க்கிள்ஸ் வார்ன் பண்றாங்க, சார் அப்சல் கான் சாதாரணமா நினைக்காதீங்க, அவன் ரொம்ப சூழ்ச்சி பொருந்தியவன், அவன் நல்லவன் கிடையாது, அவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு போது சிவாஜி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு போறாரு. மிலிட்டரி கேம்ப்ல அப்சல் கான் சிவாஜி ரெண்டு பேர் தான் இருக்காங்க. சிவாஜியை விட அப்சல் கான் ரொம்ப ஹைட். அப்சல் கான் சிவாஜியை பார்த்தோடனே, வாங்க சிவாஜி ஆயே அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்றான். ஹக் பண்ண அடுத்த நிமிஷமே சிவாஜியை வந்து பார்க்கும் பொழுது, இந்த ஹக் பண்ணும் பொழுது ஒரு கையில நல்லா சிவாஜியை பிடிச்சாச்சு, இன்னொரு கையில வந்து இன்னும் கத்தி எடுத்து இப்படி குத்துறது. இந்த சமயத்துல
திடீர்னு அப்சல் கானுக்கு என்ன ஆகுதுன்னா சடனா வயிற்றுல யாரோ குத்துன மாதிரி இருக்கு, வயிற்று யாரோ கிழிச்ச மாதிரி இருக்கு. என்னடான்னு பார்த்தா சிவாஜி ஹக் பண்ணும்பொழுது இப்படி ஹக் பண்ணல. சிவாஜி என்ன பண்ணிருப்பாருன்னா அவருடைய கையில இந்த டைகர் பாவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த புலியோடைய நகத்தை அப்படி கையில சொருகி வச்சிருப்பாரு. அது அப்சல் கான் கவனிக்கல. ஹக் பண்ணும்போது இப்படிலாம் ஹக் பண்ணல, சிவாஜி கையை இப்படி வச்சுதான் ஹக் பண்ணிட்டு. So when Afzal Khan, when he tries to squeeze Shivaji is using his tiger paws, he pierced his stomach. இதுக்கப்புறமா அவனை அடிச்சு ஒடிச்சு கொலை பண்ணிட்டு ஓடி போயிடுவார். இப்படிதான் ஒரு லோக்கல் கையா இருந்த சிவாஜி, ஒரு லோக்கல் கைன்னு சொல்லக்கூடிய சிவாஜி இந்த அப்சல் கான் சாதாரண ஆள் கிடையாது. விஜயபூர் சுல்தானுடைய கமாண்டர் இன் சீஃப். அப்சல் கானை கொண்டுட்டான பொழுது அப்சல் கான் கொண்டுட்டான் எவனோ ஒருத்தன் சிவாஜி. இந்த வடிவேல் ஒரு படத்தை இந்த ஏட்டையாவா இருப்பா தெரியுமா இந்த படம், ஓகே, ஏட்டையா மேல துப்பிட்டானான்ற மாதிரி சிவாஜி வந்து அப்சல் கானை கொண்டுட்டான்ற நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. அதுக்கப்புறமா அப்சல் கானை கொண்டுட்ட பிறகு விஜயபூர் சுல்தான் he will try with another fellow, but he was also defeated. By this time Shivaji was slowly consolidating his territory by capturing Vijaypur Sultan. இப்படி சிவாஜி விஜயபூர் சுல்தானுடைய ஃபோர்ஸ் எல்லாம் டிஃபீட் பண்ணிட்டு அதெல்லாம் கேப்சர் பண்ணிட்டு இருக்கும் பொழுதுதான் இந்த டைம் பீரியட்ல அவுரங்கசீப் என்ன பண்ணுவார்னா விஜயபூரை அவர் கண்ட்ரோல எடுத்துப்பாரு. இப்ப டைரக்ட் கான்ஃபென்ட்ரேஷன் யாருக்கும் தெரியும், அவுரங்கசீப்புக்கும் சிவாஜிக்கும். இப்படிதான் வருது. ஒரு காலத்துல விஜயபூர் சுல்தான் தான் என் பிரச்சனை, பட் விஜயபூர் சுல்தான் என்ன பண்றான்னா அவுரங்கசீப் டிஃபீட் பண்ணி அவுரங்கசீப்போடைய டெரிட்டரியில, முகல் டெரிட்டரியில இப்ப எல்லாமே விஜயபூர் சுல்தான்ஸோடைய டெரிட்டரிஸ்லாம் வந்தாச்சு. இப்போ ஆல்ரெடி சிவாஜி he was the one who captured விஜயபூர் சுல்தான்ஸ் டெரிட்டரி. இப்போ அவுரங்கசீப் என்ன நினைக்கிறாருன்னா இவனடா புதுசா எவனோ ஒருத்தவன நம்ம கிட்ட வந்திருக்கான்னு சொல்லிட்டு. So Aurangzeb he also sent some of his generals, but they were all defeated. ஏன்னா எல்லாமே கொரில்லா வார்ஃபேர். ஷைஸ்டகான் அப்படின்னு ஒருத்தன் அனுப்புவோம் அவுரங்கசீப். இந்த ஷைஸ்டகானை டிஃபீட் பண்ணுவார். ஷைஸ்டகான் இனிஷியலி he was so successful in attacking Shivaji's palace. சொல்ல போனா சிவாஜி அட்டாக் பண்றதுல, சிவாஜி டிஃபீட் பண்றதுல ஷைஸ்டகான் was expert. பட் அதே ஷைஸ்டகான அவன் சூரத்துல பார்த்துட்டு இருக்கும் பொழுது சார் லாஸ்ட்ல வந்து மராத்தாஸோட டிக்ளைனுக்கு அவங்க வந்து கொரில்லா வார் இல்லாம ஓபன் பிளேஸ்ல சண்டை போட்டதுதான் பெரிய ரீசன் சொல்றாங்க. அது உண்மையா சார்? இருப்பா, ஒன்னொன்னா சொல்றேன், இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. இதெல்லாம் இன்ட்ரடக்ஷன் தான், ஒரு அவுட்லைன் தான் கொடுத்துட்டு இருக்கேன். மராத்தாஸ் பத்தி அவுட்லைன் இன்னும் ஸ்டார்டிங்கே இன்னும் முடியல. சிவாஜி எப்படி சத்ரபதி சிவாஜியாவே மாறினாருன்றதே நான் இன்னும் சொல்லியே. அதுக்கப்புறமா உன் டவுட் நான் கிளியர் பண்றேன். ஓகே சார். இல்ல சார் இது டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு, அதனால கேட்டேன் சார். இல்ல தப்பு இல்ல, ஸ்ட்ரைக் ஆகிறது தப்பே கிடையாது. ஒரு 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 தொடக்கம் போயிட்டு இருக்குன்னா சிவாஜி எப்படி சத்ரபதி சிவாஜியாவே மாறினார்னு நான் சொல்லல. அதுக்கப்புறம் தான் மராத்திய சாம்ராஜ்யம் எப்படி இன்னும் உருவாச்சுன்னு நான் சொல்லல. உருவான பிறகுதான் அவங்களுடைய டிக்ளைன் என்னன்னு பார்க்க போறோம். நான் இன்னும் புள்ளியே வைக்கல. ஓகே, சொல்றேன், முடிச்சிடறேன், டோன்ட் வரி. உன்னுடைய ஆர்வத்தை வந்து மாறல. ஆமா, நான் இன்னும் சந்திரமுகியாவே மாறல. ஓகே, வாழ்த்துக்கள். பரவாயில்ல, இந்த டவுட் கேட்ட தப்பு கிடையாது. ஹாவ் தட் ஸ்பிரிட். ஸோ சிவாஜி பர்டிகுலர்லி இந்த ஷைஸ்டகானையும் வந்து, ஷைஸ்டகான் யார் சார் அப்படின்னா இவன் அவுரங்கசீப்போடைய கமாண்டர் இன் சீஃப். இவன் இனிஷியலா சிவாஜியை டிஃபீட் பண்றான், பட் சிவாஜி வாஸ் சூரத்துல இவனே அடிச்சு தம்சம் பண்றான். இவனும் குத்துயிரும் கோலமா எஸ்கேப் ஆகிறான். ஃபைனலி அவுரங்கசீப் கம் டு அ கன்க்ளூஷன். இவன் என்ன எப்ப பார்த்தாலும் டிஃபீட் பண்ணிட்டு நம்ம ஆளுங்களை எல்லாருமே டிஃபீட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இவன் ஒரு ஹிந்து. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த கதையை. ஒரு ஹிந்துவை வச்சுதான் இன்னொரு ஹிந்துவை தூக்கணும். அதனால அவுரங்கசீப் என்ன பண்றாருன்னா, அன்னைக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவுரங்கசீப்புக்கு நிறைய ராஜ்புட்ஸ் எனிமீஸ் கிடையாது. இனிஷியலா ராஜ்புட்ஸும் அவங்களுக்கு ஃப்ரெண்டா தான் இருந்தாங்க. இந்த டைம் பீரியட்ல there was a ராஜ்புட் ரூலர் called ராஜா சவாய் ஜெய்சிங். இவர் ஒரு பயங்கரமான வீரன். இந்த ராஜா சவாய் ஜெய்சிங்கை வச்சே அவுரங்கசீப் சிவாஜியை டிஃபீட் பண்ணுவார். டிஃபீட் பண்ணிட்டு ஓகே, இந்த ராஜா ஜெய்சிங் சிவாஜி கிட்ட என்ன பண்ணுவான்னா ட்ரீட்டி ஆஃப் புரந்தரை சைன் பண்ணுவார். ட்ரீட்டி ஆஃப் புரந்தர் என்ன சொல்லுன்னா, சிவாஜி எவ்வளவு ஃபோர்ட் இருக்கோ அவ்வளவு ஃபோர்ட்டையும் அதில் குறிப்பிட்ட ஃபோர்ட் சிவாஜி ஹேஸ் டு சீட் டு முகல் டெரிட்டரி. அண்ட் முகல் டெரிட்டரி கொடுக்கறது மட்டும் இல்லாம ராஜா சவாய் ஜெய்சிங் என்ன சொல்லுவாரு, சிவாஜி நீயும் இந்து நானும் இந்து, அவுரங்கசீப் வந்து பார்க்கும் பொழுது நீ நினைக்கிற மாதிரி மோசமான ஆள்லாம் கிடையாது. ஸோ வா, அவுரங்கசீப்போடைய பர்த்டே நெக்ஸ்ட் மந்த் வருது. ஓகே, நீ அவர்கிட்ட வந்து பார்க்கும் பொழுது இன்னும் ரொம்ப ஹார்ஷெல்லாம் போக தேவையில்ல. ஜஸ்ட் நீ அவர்கிட்ட வந்து ஜஸ்ட் ஷோ யுவர் அக்செப்ட் சூசர்னிட்டி. அவர் அக்செப்ட் பண்ணிக்கும். அவர் வந்து உன்னை ரூலரா அக்செப்ட் பண்ணிப்பாரு, உன்னுடைய டெரிட்டரியை ரூல் பண்ணுவாருன்னு பொழுது. ஸோ சிவாஜி வாஸ் அக்செப்டட் இஸ் இன்விடேஷன். அண்ட் அவுரங்கசீப்போடைய பர்த்டே அன்னைக்கு டெல்லியில அவுரங்கசீப்பை தன்னுடைய
தன்னுடைய குழந்தை அண்ட் சில சோல்ஜர்ஸோட பார்க்க போவார். அவுரங்கசீப்பை பார்க்க போகும்போது தான் அவுரங்கசீப் சிவாஜியை ரொம்ப மிஸ்ட்ரீட் பண்ணிடுவார். சிவாஜியை ஒரு ராஜாவாவே மதிக்க மாட்டார். சொல்ல போனா சிவாஜிக்கு ஏன்னோ அன்னைக்கு பெரிய பெரிய இந்தியாவில் இருக்கக்கூடிய மன்னர்கள்லாம் டெல்லியில அவுரங்கசீப்பை பார்க்க இருக்கும் பொழுது சிவாஜிக்கு எல்லாம் ஜஸ்ட் ஒரு காமன் பீப்புள் இருக்கிற இடத்துலதான் வந்து சிவாஜிக்கு பிளேஸ் கொடுப்பாங்க. ஸோ சிவாஜி வந்து ரொம்ப சொல்ல போனா சிவாஜி அவர் கிஃப்ட் அவுரங்கசீப் கிட்ட கொடுக்கும் பொழுது அவுரங்கசீப் சிவாஜி கண்ணால பார்க்க கூட மாட்டாரு, அப்படியே திரும்பி போய் நக்கல் பண்ணுவார். ஸோ இதெல்லாம் ரொம்ப மிஸ்ட்ரீட் பண்ணும் பொழுது சிவாஜி என்ன பண்ணுவார் அப்படின்னா இவர் அவுரங்கசீப்பை வார்ன் பண்ணுவார், சேலஞ்ச் பண்ணுவார். நீங்க என்ன இப்படி உதாசீனப்படுத்தக்கூடாது, நானும் ஒரு 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 நாட்டை ஒரு ஒரு ரீஜனை ரூல் பண்ணக்கூடிய ஒரு இந்து மன்னன் தான், என்ன நீங்க மிஸ்ட்ரீட் பண்ணுங்கன்னும் பொழுது அவுரங்கசீப் என்ன பண்ணுவார்னா சிவாஜியை அரெஸ்ட் பண்ணிடுவார். ஸோ சிவாஜி அரெஸ்ட் பண்ணுவாங்க. சிவாஜி அரெஸ்ட் பண்ண உடனே சிவாஜி அந்த ஹவுஸ் அரெஸ்ட்ல இருந்து பின்னாடி எஸ்கேப் ஆவாரு. ஸோ எக்ஸாக்டா 1664 சிவாஜி எஸ்கேப் ஆன பிறகுதான் அவுரங்கசீப் சிவாஜிக்கு கொடுக்கக்கூடிய பட்டம் தான் என்ன அப்படின்னா மவுண்டன் ரேட். ஓகே, ஏன்னா அவுரங்கசீப்புடைய கஸ்டடியில இருக்கக்கூடிய சிவாஜி பின்னாடி ஒரு மாறு வேஷத்துல ஓகே என்ன பண்ணுவாரு அப்படின்னா ஏதோ சில ட்ரிக்ஸ் பண்ணி he escaped from the house prison, house arrest. So it was Aurangzeb has given Shivaji's title of mountain rat. மலையில இருக்கக்கூடிய எலி எப்படி குடஞ்சி 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 ஓட்ட போட்டு எஸ்கேப் ஆகுமோ அதே மாதிரி ஓகே சிவாஜி ஒரு மலை எலி அப்படின்னு சொன்னது யாருன்னா அவுரங்கசீப். ஸோ 1664 தான் அவுரங்கசீப் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஓகே அதுக்கப்புறமா இன்னும் சத்ரபதி சிவாஜின்ற பேரே அவருக்கு 1670s தான் வரும். ஆல்மோஸ்ட் இந்த டைம் பீரியட்ல தான் வரும். ஸோ சிவாஜி சத்ரபதி சிவாஜின்ற பேரே பார்த்தீங்கன்னா இந்த டைம் 1664 தான் சிவாஜிக்கு கிடைக்குது. ஆக்சுவலா சத்ரபதி சிவாஜி, ஹைந்தவ தர்மோதரன்ற வார்த்தைகள்லாம், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் என்ன அப்படின்னா ப்ரொடெக்டர் ஆஃப் இந்துயிசம். சத்ரபதி சிவாஜி அப்படின்ற பேரே இப்பதான் சிவாஜின்ற சாம்ராஜ்யமே, மராத்திய சாம்ராஜ்யமே இப்பதான் ஆரம்பிக்குது. ஆல்மோஸ்ட் அவுரங்கசீப் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆன பிறகு அதுக்கப்புறம் சிவாஜி ஒரு 6 வருஷம் தொடர்ந்து சவுத் இந்தியாவில் அட்டாக் பண்ணுவார். ஏன் அப்படின்னா சிவாஜிக்கு ஒரு பெரிய டெரிட்டரி, அவுரங்கசீப் மாதிரி ஒரு பெரிய டெரிட்டரியை ரூல் பண்ணணும்னு ஆசை. ஸோ அந்த சமயத்துல சவுத் இந்தியா ரொம்ப வீக்கா இருக்கிறதால சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய நாயக்க மன்னர்களும் அடிப்பாங்க. விஜயபூர் அடிப்பாரு. அதுக்கப்புறமா விஜயபூர் இன் தி சென்ஸ் தி ரிமைனிங் டேக்கன் சுல்தான்ஸ் இவங்களை அட்டாக் பண்ணுவாரு. ஹி அட்டாக்ட் வேலூர், திருவண்ணாமலை. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லா மதுரை வரைக்கும் சிவாஜி அட்டாக் பண்ணிட்டு போவார். ஸோ மராத்திய சாம்ராஜ்யம், மராத்தியர்கள் எப்படி இந்தியாவுக்குள்ளார வராங்கன்னா சவுத் இந்தியாவுக்குள்ளார வராங்கன்னா இப்படிதான் வராங்க. சிவாஜியோடைய பிரதர் ஒருத்தர் இருப்பார். ஓகே, ஆல்ரெடி ஹி வாஸ் த ஒன் ஹூ ரூல்ஸ் இன் தஞ்சாவூர் ரீஜன். ஸோ இப்படிதான் சிவாஜி சொல்ல போனா ஆஃப்டர் திஸ் விஜயநகர் அண்ட் நாயக்க மன்னர்கள், ஆஃப்டர் விஜயநகரம் அண்ட் நாயக்கா ரூல் இன் சவுத் இந்தியா, சிவாஜியோடைய டைம் பீரியட்ல தான் மராத்தாஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சவுத் இந்தியாவில் டாமினண்டா இருப்பாங்க. ஸோ இதான் கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்படி இருக்கக்கூடிய சிவாஜியும் இன்னும் 1680 இறந்துருவார். சிவாஜி இறந்து போறது 1680s. ஓகே, அவுரங்கசீப் நினைப்பார் அப்பா சிவாஜி செத்து போயிட்டான்ப்பா, இனிமேட்டு பிரச்சனை இல்லைன்னும் பொழுது பிரச்சனை ஆரம்பிக்கும். சிவாஜியோடைய பையன் ஷாம்பாஜி மூலமா ஆரம்பிக்கும். அது மாடர்ன் இந்தியாவில் வரும், நான் தனியா சொல்றேன். அப்போ இப்படிதான் சிவாஜி அப்படின்ற ஒரு பர்சனாலிட்டி எமர்ஜ் ஆகவே ஆரம்பிக்கிறது. கான்செப்ட் புரியுதா? ஸோ மராத்தா சக்சஸ்ஃபுல்லா ஆனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதுக்கு காரணம் நிறைய இருக்கு. ஸோ இது ஒரு அவுட்லைன் சொல்லிடணும். இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதை கேட்டா எப்படி ஆன்சர் பண்ணணுன்றதான் இருக்கும். இப்போ எழுதிக்கோங்க. இப்போ ஜஸ்ட் ஒரு 2 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. டேக் 2 minutes பிரேக், கம் பேக். ஓகேவா? இன்னைக்கு கிளாஸ் என்ன ஒரு 1/2 hour. டேக் 2 minutes பிரேக், கம் பேக்.
Hello, hello. You are ready? Ready, my dears? Yes, sir. Okay, fine. So write the topic, Marathas, the rise of Marathas. The rise of Marathas. ஃபாஸ்டா சொல்லுவேன், அப்படியே எழுதிட்டே வாங்க. நான் கீவேர்ட்ஸ் மட்டும் அப்படியே எழுதி போடுறேன். The Marathas played a major role. The Marathas played a major role in the decline of Mughals. The Marathas played a major role in the decline of Mughals. Under the dynamic leadership of Maharaj Chhatrapati Shivaji. Under the dynamic leadership of Maharaj Chhatrapati, okay, Chhatrapati Shivaji. He posed a strong challenge to. He posed a strong challenge. He posed a strong challenge. He posed a strong challenge to the Mughal power. He posed a strong challenge to the Mughal power during 1670s. During 1670s. By the mid of the 18th century, the Mughals had, by the mid of the 18th century, 18வது நூற்றாண்டின் முற்பகுதியில், மத்திய பகுதியில், by the mid of the 18th century, the Mughals were displaced in central India. The Mughals were displaced in central India by the Marathas. By the mid of the 18th century, the Mughals were displaced in central India. 18வது நூற்றாண்டுல முகல்ஸ் சென்ட்ரல் இந்தியாவில் காலி பண்ணது யாருன்னா மராத்தாஸ். Next topic, causes for the rise of Marathas. Causes. Marathas rise ஆனதுக்கு காரணம் என்ன? Causes for the rise of the Marathas. Causes for the rise of Marathas. The region of Marathas, ஒவ்வொரு பாயிண்ட் இம்பார்ட்டன்ட், ஒரு 6 பாயிண்ட் இருக்கு. First point, the region of Marathas consisted of, first point என்னன்னா, the region of Marathas consisted of a narrow strip. The region of Maratha consisted of a narrow strip, STRIP, narrow strip of land called Konkan region. The region of Marathas consisted of a narrow strip of land called Konkan region. Konkan region தான் அவங்க வாழ்றாங்க. Konkan region, dominated by mountains, inaccessible valleys, and inaccessible valleys and impregnable hill forts. Inaccessible valleys and impregnable, IMPREGNABLE, impregnable hill forts. அதாவது கேப்சர் பண்ணவே முடியாது. impregnable hill forts. The region, the Konkan region, were most favorable for military defense. Okay, the point number 1. So military defense in the area, super. Point number 2, the Marathas earlier served under Bijapur Sultans. The Marathas earlier served under the Bijapur Sultans
and after its disintegration யாரும் எழுதாமலாம் இருக்காதீங்க, தயவு செஞ்சு ஏமாத்தாதீங்க. உனக்கு நீயே நீதிபதி, எழுதாம அப்படியே சரி ஓகே எல்லாம் நினைக்காதீங்க. இதெல்லாம் எழுதுதான் பிராக்டிஸ் ஆகும். ஒரு விஷயத்தை எழுதும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா காதால வாங்கி கையால எழுதுங்க, பார்த்து கூட எழுதாதீங்க. நான் சும்மா கீவேர்ட் சும்மா உங்களுக்கு சும்மா போட்டுட்டு இருக்கேன். எந்த அளவுக்கு எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க எக்ஸ்பர்ட் ஆவீங்க. ஓகே, அதனால டோன்ட் ஸ்கிப் ரைட்டிங். ஓகே, நீங்க ஆடியோ கேட்டு பின்னாடி எழுதலாம் அப்படியே ஜாலியா இப்ப அப்படி டீ சாப்பிட்டு பஜ்ஜி போண்டா சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஓகே, சில இடத்துல எழுதணும்னா எழுதணும். ஓகே, ஃபைன். So the Marathas earlier served under Bahmani Sultans. And after their disintegration, விஜயபூர் சுல்தானுக்கு அடுத்து ஓய் பாமினி சுல்தான்ஸ், விஜயபூர் சுல்தான்ஸ் நான் சொல்லல. பாமினி சுல்தான்ஸ் அப்படின்றவங்க 5 பேர். ஓகேவா? விஜயபூர், கோல்கொண்டா, இயர்லி சேவ்ட் அண்டர் விஜயபூர் சுல்தான் சொன்னீங்க. பாமினி சுல்தான்ஸ் தான் சொல்லியிருப்பேன் நான். பாமினி தானப்பா சொல்லியிருக்கேன் நானு. அது பாமினிப்பா, அது பாமினி சுல்தான்ஸ். ஆக்சுவலா என்ன அப்படின்னா அந்த பாமினி சுல்தான்ஸ் தான் வரும். ஏன்னா அவருடைய அப்பா அகமது நகர்ல ஒர்க் பண்ணியிருப்பாரு, அதனால அப்படி சொன்னேன். பாமினி சுல்தான்ஸ் போடுங்க, விஜயபூர் கிடையாது. The Marathas earlier served under Bahmani Sultans போட்டுக்கோங்க. விஜயபூர் நான் சொல்லியிருந்தா தப்பு. ஓகே, பாமினி சுல்தான்ஸ். பாமினி சுல்தான்ஸ் தான் மராத்தாஸுக்கு முன்னாடி இந்த டெக்கன் ரீஜன் அவங்க தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. பாமினி சுல்தான்ஸ், BHMANI, பாமினி சுல்தான்ஸ். And after its disintegration, they served under Ahmednagar and Vijaypur. And after its disintegration, they served under Ahmednagar and Vijaypur. This gave them administrative and military experience for the Marathas. இது கீவேர்ட். எப்படி மராத்தியர்கள் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்லயும் மிலிட்டரிலயும் எக்ஸ்பர்ட் ஆனாங்க? ஏன்னா ஏற்கனவே அவங்க ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. This gave them an administrative and military advantage for the Marathas. Third point. The Marathas avoided. இப்பதான் துரை கேட்ட டவுட்டுக்கு ஆன்சர் இப்பதான் வருது. The Marathas avoided direct battles with Mughal armies. The Marathas avoided direct battles with Mughal armies. இதெல்லாம் ஸ்டார்டிங் டைம் பீரியட்ல. பின்னாடி 18th centuryக்கு மேல பிரிட்டிஷ் கூட டைரக்டா ஃபைட் பண்ணுவாங்க. துரை கேட்டதுக்கு அதான் ஆன்சர். The Marathas avoided direct battles with the Mughals that were. ஏன் முகல்ஸ் கூட டைரக்டா சண்டை போறது அவங்க விரும்பல? ஏன் டைரக்டா சண்டை போடல அப்படின்னா the Mughals, எழுதிக்கோங்க, the Marathas avoided direct battles with the Mughals because they were equipped with a strong cavalry and cannons. They were equipped with the cavalries and cannons. They are equipped with cavalry. அதுதான் குதிரை படைகளும் இருந்துச்சு, and cannons அப்படின்னு சொல்லக்கூடிய பீரங்கிகளும் இருந்துச்சு. So for Marathas, the guerrilla warfare. The guerrilla warfare was their strength. So for Marathas, the guerrilla warfare was their strength. They had possessed the ability. They had possessed the ability to plan. Execute. They had possessed the ability to plan, execute, and to surprise the enemies with their lightning attack. மின்னல் மாதிரி அட்டாக் பண்ணி எதிரிகளை சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க, ஒரு ஆச்சரியத்தை கொடுப்பாங்க. They had the ability to plan, to execute, and to surprise their enemies with the lightning attack. மின்னல் மாதிரி தாக்குவாங்க. ஸோ இதெல்லாம் முகல்ஸ் நிறைய வச்சிருக்காங்க தான் ஃபோர்ஸஸ். ஆனா பட் இந்த மாதிரியான லைட்னிங் அட்டாக்கை முகல்ஸ் எதிர்பார்க்கறது கிடையாது. மற்ற அந்த டைம் பீரியட்ல இருந்த ரூலர்ஸ் யாருமே எதிர்பார்க்கறது கிடையாது.
இதுவே மராத்தியர்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு காரணமா இருந்துச்சு. இதான் தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட், இது ரொம்ப முக்கியம். த ஸ்ப்ரெட் ஆஃப் பக்தி மூமெண்ட். நாம படிச்சோம் இல்லையா லாஸ்ட் கிளாஸ்ல, பக்தி மூமெண்ட்ல ஏக்நாத், துகாராம், ஓகே, ராமானந்தா, அதுக்கப்புறமா ஞானதேவா, அதுக்கப்புறமா சூர்சாகர், அதுக்கப்புறமா சக்குபாய், இந்த மாதிரி பெரிய பெரிய பக்தி சைன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால டாமினண்டா இருப்பாங்க. இன்னைக்கு கூட மகாராஷ்டிரால போனீங்கன்னா நிறைய இந்த இன்னும் இப்ப நம்ம சாய்பாபா கூட எடுத்துக்கோங்க, மகாராஷ்டிரால நிறைய பக்தி மிஷன்ஸ் இருக்கும், மூமெண்ட்ஸ் இருக்கும். மகாராஷ்டிராவுடைய ஸ்பெஷாலிட்டி அதான், நிறைய சித்தர்கள் வாழக்கூடிய இடம். நீங்க தமிழ்நாட்டுக்கு அப்புறமா மகாராஷ்டிரால நீங்க பார்க்கலாம் நிறைய சித்தாசாரியாஸ்லாம் வாழ்வாங்க. ஓகே, அது நீங்க அது மகாராஷ்டிராவுடைய ஸ்பெஷல் அது ஆக்சுவலா. ஓகே, மகாராஷ்டிரால போனீங்கன்னா நிறைய அந்த சுவாமி மடம் இந்த மடம் இருக்கும், நிறைய இருக்கும். ஸோ அதான் சொல்ல வரேன் நான். The spread of bhakti movement inculcated the spirit of oneness and commonness. பக்தி மூமெண்ட் மூலமா ஹிந்துஸ் வந்து நாமெல்லாம் ஒண்ணு நினைச்சாங்க. The spread of bhakti movement inculcated the spirit of oneness and commonness. The spirit of bhakti movement inculcated the spirit of oneness and commonness. The bhakti saints sung in Marathi. Bhakti saints எந்த மொழியில பாடினாங்கன்னா மராத்தி லாங்குவேஜ்ல பாடுறாங்க. The bhakti saints sung, sung in Marathi, created bond among the people in society. Created bond among the peoples in the society. Created bond among the peoples in society. தங்க மொழி மூலமா தாங்க யாருன்னு சொல்லக்கூடிய அந்த கல்ச்சர் வந்து எக்ஸிபிட் பண்றாங்க. அது ஒரு விதமான பாண்டை கிரியேட் பண்ணும். இது ஃபோர்த் பாயிண்ட். ஃபிஃப்த் பாயிண்ட் எழுதிக்கோங்க. ஃபோர்த் பாயிண்ட் இந்த பக்தி மூமெண்ட் கிரியேட் பண்ண பாண்ட். ஃபிஃப்த் பாயிண்ட், the degeneration of Bijapur and the degeneration of Bijapur and Golconda. ஏன்னா சிவாஜி பீரியட்ல விஜயபூர் கோல்கொண்டா எல்லாமே டிஃபீட் ஆயிடும். The degeneration of Bijapur and Golconda prompted the Marathas to unite and fight together. Prompted the Marathas to unite and fight together. Finally, Shivaji built a mighty kingdom. Mighty na balam porundiya. Finally, Shivaji built a mighty kingdom with the Raigad as capital. Okay, Shivaji pati Raigad as his capital. அப்ப சிவாஜி பத்தி கொஞ்சம் எழுதணும். Shivaji was born in Shivaner. Shivaji's mother name Jijabai. Shivaji's father name Shaji Bhonsle. Shivaji's spiritual guru Ramdas. Shivaji's political guru Dadaji Pontadev. So Shivaji, okay, he captured first என்ன பண்றாருன்னா Raigad and Pratapgarh இத ரெண்டுத்தையும் என்ன பண்றாருன்னா விஜயபுர் சுல்தான் கிட்ட தான் பிடிக்கிறார். சிவாஜி பிறந்தது சிவனேர், புனே பக்கத்துல இருக்கு சிவனேர். ராய்காத் அண்ட் பிரதாப்காரை வந்து பார்க்கும்பொழுது பிடிக்கிறார். அண்ட் லேட்டர் எழுதிக்கோங்க, சிவாஜியோடைய மிலிட்டரி கான்கஸ்ட்னு போட்டுக்கோங்க. Later, by 1646 onwards, Shivaji captured Torna and Bijapur. Tornaக்கு அப்புறமா விஜயபூரையும் போய் அட்டாக் பண்றாரு. Torna, Bijapur, Baramati, இதெல்லாம் மகாராஷ்டிரால இருக்கு. Baramati, Indupura, INDU, Purandar, Kondana, KONDANA, Kondana. Okay, Kondanaக்கு அப்புறமா என்ன அப்படின்னா it was the next one is Satara. Okay, and finally Surat. Satara, Surat. Shivaji வந்து பார்க்கும் பொழுது
ஃபைன். Tell me, இப்படி சண்டை போட்டுட்டே இருக்கும்பொழுது சிவாஜி initially defeated which commander in chief? Who was the name? What was the name of that person? இப்படி அட்டாக் பண்ணிட்டே போயிட்டு இருக்கும்பொழுது சிவாஜி ஃபர்ஸ்ட் எந்த கமாண்டர் இன் சீஃப் அட்டாக் பண்ணாரு சொல்லுங்க? Afzal Khan. Yeah, Afzal Khan. Afzal Khan. Shivaji attacked Afzal Khan. In his military conquest, Afzal Khan was the commander in chief of Vijaypur Sultan. So Afzal Khan was killed. And after attacking Afzal Khan, the next person was Shaista Khan. Shaista Khan is the second. Shaista Khan க்கு அப்புறமா தான் அவர் அட்டாக் பண்ண மூணாவது பெரிய ஆள் யாருன்னா ஜெய்சிங், ராஜா சவாய் ஜெய்சிங். ஆனா இவர்கிட்ட தோத்துறாரு. ராஜா சவாய் ஜெய்சிங். ராஜா சவாய் ஜெய்சிங் கிட்ட தோத்துட்டு தான் there was a treaty concluded. What was the treaty? Treaty of Purandar. Very good. Raja of Savai Jaising கிட்ட போட்ட treaty தான் Treaty of Purandar. By the Treaty of Purandar only, Raja Savai Jaising asking Shivaji to visit Aurangzeb. So Shivaji accepted to visit Aurangzeb. So அதனால என்ன பண்றாருன்னா he visited ஆக்ராவை விசிட் பண்றாரு. ஆக்ராவுக்கு போறார். Shivaji visited Agra. Okay. Shivaji visited Agra. இது நடக்கிறது என்னன்னா ஆக்ரால 1670s there was a conflict between Aurangzeb and Shivaji. So Aurangzeb என்ன பண்றாருன்னா சிவாஜி அரெஸ்ட் பண்றாரு. ஓகே, சிவாஜி அரெஸ்ட் பண்ணிட்டு சிவாஜி அவுரங்கசீப்ல இருந்து எஸ்கேப் ஆகுறாரு. சொல்ல போனா ஒரு 2 to 3 years கிட்ட ஜெயில இருப்பாரு. பை 1674 1674 தான் by 1674 Shivaji, okay, he escaped from Aurangzeb prison and 1674 தான் சிவாஜிக்கு சத்ரபதின்ற டைட்டில் கொடுக்குறாங்க. சத்ரபதி சிவாஜி. சத்ரபதி சிவாஜின்ற டைட்டில் கொடுத்து மராத்தா கிங்டம் எமர்ஜ் ஆகிறதே அப்பதான். இட் இஸ் a metaphor, superior. சத்ரபதினா superiorனு அர்த்தம். It is a metaphor. Chhatrapati is the metaphor which means superior king. So 1674 ல இருந்து சிவாஜி 1680 வரைக்குமே ஓகே என்டையர் சவுத் இந்தியாவை அட்டாக் பண்றாரு. சிவாஜியோடைய தென்னக படையெடுப்பு சவுத் இந்தியாவையும் சிவாஜி சொல்ல போனா அவர் தமிழ்நாடு, கர்நாடகா, some parts, all South India was plundered by Shivaji. நல்லா போயிட்டு இருக்கும் பொழுது 53வது வயசுல சிவாஜி இறந்துருவார். அவருக்கு இயற்கையான மரணம் வந்து Shivaji at the age of 53 itself he lost. இங்கதான் பிரச்சனை வருது. ஏன்னா சிவாஜிக்கு 2 பசங்க இருந்தாங்க. ஒருத்தவங்க யார் சார் அப்படின்னா இது வரைக்கும் புரிஞ்சுதாப்பா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? இந்த வந்து சிவாஜி எப்படி எஸ்கேப் ஆனாரு, அதுக்கப்புறம் பழக்கூடியில ஆரஞ்சு பழம் ஏதோ ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல இன்னும் ஒரு பழக்கார மாதிரி அப்படியே வேஷம் போட்டு எஸ்கேப் ஆயிருப்பாரு. அதெல்லாம் அவங்க ஹிஸ்டரி ஆப்ஷன்ல கேட்க மாட்டாங்க. அந்த கதை, அந்த ஃபோக்லோர் அதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. சிவாஜி எஸ்கேப் ஆயிட்டாரு ஃப்ரம் அவுரங்கசீப். எஸ், எஸ்கேப், தட்ஸ் இட். ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து நீங்க ஒன்றும் படிக்க தேவையில்ல. ஓகே, பட் நமக்கு இங்க என்ன அப்படின்னா என்ன உங்களுக்கு புரியணும்னா இது வரைக்கும் கதை நல்லா தானே போயிட்டு இருக்கு. இப்பதான் ஆட்டோமேட்டிக்கா கதையில வேற மாதிரியான ட்விஸ்ட் வரும். ஃபர்ஸ்ட் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா சிவாஜி இறந்துடுறாரு. எப்போ? 1680s. சிவாஜி இறந்த உடனே செத்தாண்டா சேகர்ன்ற மாதிரி ஓகே, நான் அந்த மாதிரி கலோக்கியல் லாங்குவேஜ் யூஸ் பண்றது காரணம் என்னன்னா உங்களுக்கு ஈஸியா புரியுன்றதுக்காக. சிவாஜி இறந்த உடனே அவுரங்கசீப் நினைக்கிறாரு யா நோ மோர் எனிமீஸ், எஸ்கேப். ஓகே, பட் த ரியல் ப்ராப்ளம் ஸ்டார்ட்ஸ் ஃபார் அவுரங்கசீப். என்னன்னா சிவாஜியோடைய முதல் பையன், ஃபர்ஸ்ட் சன், his name was called Shambhaji. இவன் என்ன பண்றான்னா தொடர்ந்து முகல்ஸ் கூட ஃபைட் பண்றான். Shambhaji was creating so much of hectic. என்னடா அவன் சம்பாஜின்னு எவனோ ஒருத்தன் வந்திருக்கானே, சரி இவனை தூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி ஆல்ரெடி பை 1670s itself அவுரங்கசீப் he has visited to Deccan. இந்த டைம் பீரியட்ல அவுரங்கசீப் டெல்லியில இருந்து டெக்கனுக்கு வந்தாச்சு. இப்ப ஷம்பாஜின்னு ஒருத்தர் புதுசா கிரியேட் பண்ண உடனே ஷம்பாஜியும் முகல்ஸ் போர்சஸும் ஃபைட் பண்றாங்க. இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல தான் 1689ல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஷம்பாஜி இருக்காங்கல்ல, இந்த ஷம்பாஜி கிட்ட அவுரங்கசீப்புக்கு ஒரு பையன் இருக்கான்.
அவன் பேர் என்ன அப்படின்னா அவன் பேர் அக்பர். He was the rebellious son of Aurangzeb. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஏற்கனவே அவுரங்கசீப் பத்தி படிச்சிருக்கோம். அவுரங்கசீப்புக்கு ஒரு ரிபல்லியஸ் சன் ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் தான் அக்பர். இதை தவிர்த்து அவுரங்கசீப்புக்கு முசாம், அசாம், காம்பக்ஷான்லாம் படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா? அந்த வார்த்தைகள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை கேள்விப்படலன்னா கேள்விப்பட்டுக்கோங்க, உங்களுக்கு வெனஸ்டே வந்து டெஸ்ட் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவுரங்கசீப்போடைய பையனான அக்பர் டூ என்ன பண்றாங்கன்னா சிவாஜியோடைய சன்னான ஷாம்பாஜி கிட்ட அரசியல் அடைகிறதுக்கு வரும். சார் ப்ளீஸ் கிவ் பொலிட்டிக்கல் அஸ்லம். பொலிட்டிக்கல் அஸ்லம், பொலிட்டிக்கல் அஸ்லம்னா அரசியல் அடைக்கலம் கொடுங்க, அஸ்லம். ஓகேப்பா, கவலைப்படாத அக்பர் டூ, நான் உனக்கு அரசியல் அடைக்கலம் தரேன்னு இந்த ஷாம்பாஜி சொன்ன உடனே டென்ஷன் ஆகிற சிவாஜி, டென்ஷன் ஆகிற அவுரங்கசீப் இந்த ஷாம்பாஜியை கொண்டாடும். 1689 ஷாம்பாஜி வாஸ் கில்ட். ஷாம்பாஜியை கொன்னது மட்டும் இல்லாம ஷாம்பாஜியோடைய ஒய்ஃபை அண்ட் ஷாம்பாஜியோடைய இன்ஃபேண்ட் சன், ஷாம்பாஜியோட இன்ஃபேண்ட் சன் நேம் தான் என்னன்னா இவருடைய பேர் தான் ஷாஹூ அப்படின்னு பேர். ஷாம்பாஜியோடைய இன்ஃபேண்ட் சன் பேர் தான் ஷாஹூ. இந்த ஷாஹூ என்ன பண்றாங்க, இவங்க ரெண்டு பேரையுமே, தம்பி நீங்க எல்லாம் மகாராஷ்டிரால இருந்தா நீங்க ரொம்ப ஓவரா உங்களுக்கு திமிர் வந்துடும், ஸோ உங்களை கோட்டையில அரெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு டெல்லியில ஹவுஸ் அரெஸ்ட் பண்றோம். யார் பண்றா? அவுரங்கசீப். இதோட கதை முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். பட் அவுரங்கசீப்புக்கு தெரியல, படம் இன்ட்ரோவருக்கு தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் பெண்டிங் இருக்கு. இன்டர்வலுக்கு அப்புறமா இன்னும் படம் செகண்ட் ஹாஃப் இருக்குன்னு தெரியல. ஏன்னா சிவாஜியோடைய இரண்டாவது சன், த செகண்ட் சன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவாஜியோடைய செகண்ட் சன், இவன் பேர் என்ன அப்படின்னா இவன் பேர் தான் ராஜாராம். இவன் ஆட்சிக்கு எடுத்துக்கிறான். ராஜாராம் வாஸ் தி செகண்ட் சன் ஆஃப் சிவாஜி. ஃபர்ஸ்ட் சன் வாஸ் ஷாம்பாஜி. ஆஃப்டர் த டெத் ஆஃப் ஷாம்பாஜி, ஷாம்பாஜியோடைய பையன் அண்ட் ஒய்ஃப் இருந்தா ரெண்டு பேருமே ஆட்சி பண்ணுவாங்க இல்லையா, அதனால டெல்லியில ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாரு. ஷாஹுவை டெல்லிக்கு கூட்டு போயிட்டாரு அவுரங்கசீப். பட் பிரச்சனை இதோட முடியுதுன்னு பார்த்தா 1689 ஓகே 1689 இருந்து 1700 வரைக்கும் இந்த சிவாஜியோடைய செகண்ட் சன் ராஜாராம் சிவாஜிக்கு ஒரு சிவாஜியோடைய செகண்ட் சன் ஆன ராஜாராம் அவுரங்கசீப்புக்கு ஒரு பெரிய பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்கான். என்னடா அது பிரச்சனை முடியுதுன்னு பார்த்தா திருப்பி எவனா ஒருத்தர் ராஜாராம் வந்திருக்கான்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஃபைட். இந்த ஃபைட் அப்பதான் ஃபைட் யாருக்கு யாருக்கு எந்த இடத்துல ரொம்ப சிவியரா நடக்கணும், இந்த சமயத்துலதான் இந்த ஜிஞ்சி ஃபோர்ட்டை கேப்சர் பண்ணுவாங்க. ஓகே, இந்த ஜிஞ்சி கோட்டை அப்படின்றத கேப்சர் பண்றது மராத்தியர்கள் கிட்ட இருந்து செஞ்சி கோட்டையை முகலாயர்கள் கேப்சர் பண்ண டைம் பீரியட்னா இந்த டைம் பீரியட் தான். செஞ்சி கோட்டை டிஃபீட்டுக்கு அப்புறமா என்ன ஆகுன்னா ராஜாராமே என்ன பண்ணிடுவாருன்னா அவுரங்கசீப் கொண்டுருவார். ஸோ ராஜாராம் ஆல்சோ டைட். இதோட கதை முடிஞ்சது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கதை முடியல. ஓகே, அவுரங்கசீப் நினைச்சாரு சரி செகண்ட் ஹாஃப் முடிஞ்சிருச்சு, படம் முடிஞ்சிருச்சுன்னா இல்ல பார்ட் 2 ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு என்ன ஆச்சுன்னா இந்த ராஜாராமுக்கு ஒரு மனைவி ஒருத்தவங்க இருந்தாங்க. இவங்க நேம் என்னன்னா தாராபாய். இந்த தாராபாய் என்ன பண்ணாங்க, பொதுவா பெண்கள் ஆள விட மாட்டாங்க இல்லையா. இந்த தாராபாய் தன்னுடைய ஒரு குழந்தை, ஸோ இன்ஃபேண்ட் சன், அவன் பேர் என்னன்னா அவன் பேர் வந்து பார்க்கும்பொழுது சிவாஜி டூ. இந்த சிவாஜி டூவை வந்து ஆட்சியில உட்கார வச்சுட்டு தாராபாய் என்ன பண்றாங்கன்னா திருப்பியும் முகல்ஸ் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா ஒருத்தன் போனா ஒருத்தன் வந்துகிட்டே இருக்கிறான்னு சொல்லிட்டு 1700 இருந்து 1707 வரைக்கும் அவுரங்கசீப் தொடர்ந்து சண்டை போட்டுட்டு தான் இருப்பாரு. பட் யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் ஓகே அவுரங்கசீப் பிப்ரவரி மாசம் 20ஆம் தேதி 1707 செத்து போயிட்டார். ஓகே, இப்பதான் ட்விஸ்ட். என்ன ட்விஸ்ட்? ஷாஹு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சரி ஓகே, அந்த ட்விஸ்ட் என்னன்றது நம்ம அப்புறமாவே பார்ப்போம். இது வரைக்கும் தான் மெடிவல் இந்தியாவே, இதுக்கு அப்புறமா மாடர்ன் இந்தியா. ட்விஸ்ட் நம்ம மாடர்ன் இந்தியாவில் தான் பார்க்க போறோம், பார்ட் 2 தான் பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு தெரிய வேண்டிய கதையோடைய கரு என்னன்னா இதான் கரு. 1680 சிவாஜி இறந்து போயிட்டாரு. சிவாஜியோடைய சன்னான ஷாம்பாஜி ரூல் பண்றான். அவுரங்கசீப்போடைய சன் அக்பர் டூ, இந்த அக்பர் டூக்கு அடைக்கலம் கொடுக்கறது நம்ம ஷம்பாஜி. அதனால சிவாஜி உடைய ஃபர்ஸ்ட் சன்னான ஷம்பாஜியை அவுரங்கசீப் கொன்னாச்சு. பட் கொன்னது மட்டும் இல்லாம அவுரங்கசீப் ஷாம்பாஜியோடைய ஒய்ஃப் அண்ட் இன்ஃபேண்ட் சன்னான ஷாஹுவை டெல்லிக்கு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ த செகண்ட் சன் ஆஃப் சிவாஜி ராஜாராம், he took the throne, he pursued to the throne and he started to fight with Aurangzeb. The fight continues.
Okay, but this fellow lost his life in 1700. So following by the death of this Rajaram, his wife Tarabai, okay, she took up the issue. She escaped infanticide, his infanticide Shivaji too in the throne, and he started to rule. She continuously fought with the Marathas, sorry, Mughals. So by 1700 to 1707, when the fight was going on, it was in February 20th, 1707, our hero, our villain, our Don Aurangzeb lost his life. So after the death of Aurangzeb, we know there was a war of secession among the sons of Aurangzeb. Okay, Muzam, Kambaksha, okay, and also our Bahadur Shah, கேள்விப்பட்டிருப்பீங்க முசாம் என்று சொல்லக்கூடிய. Okay, who are all the sons of Aurangzeb? யார் யார் அவங்களா? முசாம், அசாம் and Kambaksha. இந்த முசாமுடைய பேர் தான் என்ன அப்படின்னா பகதூர் ஷாவன். He came to the power. ஸோ பகதூர் ஷா என்ன பண்ணாரு அப்படின்றது லேட்டர் முகல்ஸ். ஸோ 1707 வரைக்கும் தான் கிரேட்டர் முகல்ஸ். அப்போ நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா இதுக்கு மேல வரக்கூடிய கதையை நம்ம மாடர்ன் இந்தியாவில தான் படிப்போம். ஸோ அப்போ சிவாஜியோடைய அட்மினிஸ்ட்ரேஷன் 1680s வரைக்கும் எப்படி இருந்ததுன்றது இப்போ உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். புரியுதுங்களா? இப்போ ரைட் த டாபிக் சிவாஜிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் போடுங்க. சிவாஜிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். சார் அவுரங்கசீப் நேச்சுரல் டெத்தா சார் இல்ல? அவர் நேச்சுரல் டெத் தான்ப்பா. அவர்லாம் வந்து அவரை அட்டாக் பண்ற அளவுக்கு அன்னைக்கு யாரும் கெத்தான ஆள்லாம் யாரும் கிடையாது. சொல்லப்போனா அவருடைய பையனே ட்ரை பண்ணுவான் அவர் அப்பாவை எப்படின்னு கொள்ளணும்னு. ஆனா பட் அவனையே சூசைட் பண்ணிக்க வைப்பாரு, அது வேற விஷயம். ஸோ ரொம்ப ஒரு பயங்கரமான ஆள் அவர் ஆக்சுவலா. நேச்சுரல் டெத் தான். ஆனா அவருடைய கடைசி காலம் ரொம்ப தனிமையில கழிஞ்சிச்சு. எப்பவுமே சின்ன வயசுல குழந்தையா இருக்கும் போதும் வயசானவங்க இருக்கும்போது தான், வயசான காலத்துல தான் நமக்கு ஆதரவு நிறைய தேவை. ஆனா பட் அவுரங்கசீப் அவர் இறக்கும் பொழுதும் அவருக்கு அந்த நாடு பிடிக்கணும், தான் கெத்தா இருக்கணும்னு நினைச்சாரே தவிர நிறைய பேரை அவர் பகைச்சிட்டதால அவருடைய கடைசி காலம் தனிமையா தான் இருந்துச்சு. ஆதரவா அன்பா பேசுறதுக்குலாம் யாரும் கிடையாது. ஸோ வயசாகி இறந்தவங்க கூட அவருடைய டெத் வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் இருந்துச்சு. ஓகே, ஃபைன். ஸோ மராத்தா அட்மினிஸ்ட்ரேஷன். சிவாஜி நாட் ஓன்லி a great warrior, எழுதிக்கோங்க. சிவாஜி நாட் ஓன்லி a great warrior but a good administrator too. But a good administrator too. Shivaji not only a great warrior but a good administrator too. He had an advisory council to assist him. He had an advisory council to assist him. In his day-to-day administration. He had advisory councils to assist in his day-to-day administration. He had advisory council to assist in his day-to-day administration. This council of 8 ministers, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இவங்க 8 scholars கிடையாது, 8 poets கிடையாது, இவங்க 8 ministers. This council of 8 ministers were known as Ashtapradhan. அஷ்ட திகஜாஸ் கிடையாது, உங்களுக்கு ட்விஸ்ட் இப்படி தான் வச்சிருவோம். அஷ்ட திகஜாஸ்க்கும் அஷ்டபிரதானுக்கும் மீனிங் இருக்கு. This council of 8 ministers were called Ashtapradhan. Ashtapradhan 8 ministers. This council of 8 ministers were called Ashtapradhan. They were all directly responsible to Shivaji. இவங்க எல்லாருமே directly responsible to Shivaji. Council of ministers அப்படின்னா it's not like our Lok Sabha collective responsibility எல்லாம் கிடையாது. They were directly responsible to Shivaji. சொல்ல போனா இந்த 8 மினிஸ்டர்ஸ்ல ஓகே, இந்த 8 மினிஸ்டர்ஸ்ல நிறைய 7 மினிஸ்டர்ஸ் கிட்ட வாரன் சண்டை போடுவாங்க, ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மினிஸ்டர்ஸ் நேம்லாம் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மினிஸ்டர் தான் யார் சார் அப்படின்னா இங்க வராங்க. யாரு? பேஷ்வாஸ் ஆர் முக்கியமந்திரி, பிரைம் மினிஸ்டர்ஸ். பேஷ்வாஸ் ஆர் முக்கியமந்திரி, இவங்க தான் பிரைம் மினிஸ்டரா இருந்தாங்க, பிரைம் மினிஸ்டர்ஸ். செகண்ட் ஒன் அமத்யா, இவங்கள மஜும்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களாம் ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ்.
Third one. Okay. Third one. Vakinavis, Ministry of Correspondence. Vakinavis, Ministry of Correspondence. Fourth one. Sumant or Sumanta அப்படின்னு பேருவாங்க. சுமந்தா அப்படின்னு சில புக்ல கொடுத்துருப்பாங்க. டோன்ட் திங்க் சமந்தா, இட் இஸ் சுமந்தா ஆர் சுமந்த், SUMMANT, சுமந்த். சுமந்தா ஆர் சுமந்த் இவங்க யார் சார் அப்படின்னா ஃபாரின் செக்ரட்டரி சுமந்தா ஆர் சுமந்த், ஃபாரின் செக்ரட்டரி. நெக்ஸ்ட் சச்சிவ், நாட் சச்சின், சச்சிவ், ஹோம் செக்ரட்டரி, உள்துறை, Home Secretary. Next, Pandit Rao, Education. Pandit Rao. Next year, sir, na Nyayadish. Even year, sir, na Justice. The Ministry of Justice, Nyayadish. And last year, sir, Commander in Chief, Senani or Commander in Chief. இதுல என்ன அப்படின்னா except this Nyayadis எல்லாருமே ஃபைட் பண்ணுவாங்க. இவங்க எல்லாருமே சிவாஜிக்கு தான் டைரக்டா ரெஸ்பான்சிபிள். ஒவ்வொரு விஷயமும் சிவாஜி கிட்ட கேட்டுதான் முடிவெடுப்பாங்க. இவங்க தான் அஷ்டபிரதான். இதுல இருந்து கொஸ்டின்ஸ் நிறைய தடவை வந்திருக்கு. சுமந்த்னா யாரு, சச்சிவனா யாரு, பண்டித் ராவ்னா யாரு, நியாயாதீஷ்னா யாரு, சேனானினா யாரு, அமர்த்தியா யாரு. நீ கூட பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால மஜும்தார்ன்ற பேர்லாம் இருக்கும். மஜும்தார் அப்படின்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர். மராத்தி குரூப்ல பேஷ்வாஸ், மஜும்தார். இந்த பேஷ்வாஸ் அப்படின்றவங்க இதுல பிராமின் கம்யூனிட்டி, சத்பவின் பிராமின்ஸ் கம்யூனிட்டி தான் இந்த பேஷ்வாஸ். ஓகே, இது தவிர்த்து இல்லாம ஓகே the department எழுதிக்கோங்க. the departments under the charge of various ministers. The department under the charge of various ministers. The provincial administration was taken care by Pants. The provincial administration was taken care by Pant, PHANTS, Pants. In village level, Kotwal and Patel community and Kotwal community, they took the village level administration. They take care of the village level administration. The most important two taxes were on Chauth. Shivaji period Chauth and Sardesh Mukhi. இதெல்லாம் நான் மாடர்ன் இந்தியாவில் எக்ஸ்பிளைன் பண்றேன்.